அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம், உன்னுடைய பிள்ளையாகிய நேசகுமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் ஒரு மலைகள் ஒன்றின் மேல் நீ அவனை தகன பலியாய் பலி செலுத்து. தகன பலி என்றால் பிள்ளையை சந்து சந்தாக வெட்டி அந்த பிள்ளையை கட்டையால் எரித்து, அந்த துண்டங்களை கட்டையால் எரித்து அதை சாம்பலாக்கி விட வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார் பாருங்க. 100 வயசுல ஒரு தாத்தாவுக்கு 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்ன உடனே இந்த மனுஷன் அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று இன்றளவும் அவர் சொல்லப்படுறார். அவருக்குள்ள என்ன தைரியமா இருந்தது? நான் என் பிள்ளைய கொண்டுட்டு போய் கர்த்தர் எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை நிறைவேற்ற போறேன். என் பிள்ளைய அழைத்து கொண்டு போக போறேன். அங்க கொண்டு போய் என் பிள்ளைய சந்து சந்தா வெட்டி தகன பலியா நான் பலி செலுத்தி அவருடைய துண்டங்களை எல்லாம் கட்டையல்ல அடுக்கி நான் எரித்து சாம்பலாக்கி தேவனுக்கு தகன பலியா என் பிள்ளையை பலி செலுத்த போறேன். ஆனா பலி செலுத்துவேன், அந்த சாம்பல்ல இருந்து கூட என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவன் நம்பினான், முழு நிச்சயமாய் நம்பினான். அதனாலதான் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த பொழுதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, என் பிள்ளைய நான் தகன பலியா செலுத்த போறேன், கட்டையில வச்சு எரிச்சு சாம்பலாக்க போறேன், கர்த்தர் எனக்கு எப்படி அந்த சாம்பல்ல இருந்து ஒரு பிள்ளையை கொடுப்பாருங்கிற விசுவாசம், நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. நமக்குள்ளும் கர்த்தர் எனக்கு எப்படியும் நன்மை செய்வார், எப்படியும் அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கை, திட நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமே. ஆனால் கர்த்தர் நமக்கும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.